அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுக கல் உப்பு தீபம் ஏற்றுவதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த மகாலட்சுமி அருள் கிடைக்க நம்ம கல் உப்பு தீபம் ஏற்றினால் வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து வந்திருப்போங்க. அந்த மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்கு சரியான நம்ம வழிமுறைகளை பின்பற்றுறது இல்லைதாங்க. அதுதாங்க கல்லுப்பு தீபம் ஏற்றுங்க. வாழ்க்கையில் நடக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வு கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கார்த்திகை தீபத்தின் போது 3 நாட்கள் உப்பின் மீது அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைப்பது வழக்கமாக இருக்குன்னு சொல்லலாங்க. தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக சொல்லப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 6 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களுமே கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபங்கள் நமது கர்ம வினையை நீக்குன்னு சொல்லலாம். தெய்வங்களை அமைதிப்படுத்தக்கூடியவை. தீபங்களை முறையாக ஏற்ற வேண்டியது அவசியம். எந்த தீபங்களை எப்படி ஏற்றினால் என்ன பலன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய வீட்டில் தினமுமே காலையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மை தருன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும் புண்ணியம் உண்டாகும். முன்வினை பாவங்கள் அனைத்துமே விலகும். அதே மாதிரி மாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்கு இடையே உள்ள பிரதோஷ வேளை சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் மிகவும் உகந்ததாக சொல்லப்படும். இந்த நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றினால் திருமணத்தடை, கல்வித்தடை நீங்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க. வீட்டில் மகாலட்சுமியின் அருளும் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு தீபத்திற்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் வீட்டில் ஏற்றுவதால் கிடைக்குதுண்டு. மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்றினால் பீடை விலகும். வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றினால் திருமகள் அருள் கிடைக்கும். பஞ்சலோக விளக்கில் தீபம் ஏற்றினால் தேவதை வசியம் உண்டாகும். அதே மாதிரி வெங்கல விளக்கில் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் உண்டாக்கும். இரும்பு விளக்கில் தீபம் ஏற்றினால் சனிகிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்குன்னு சொல்லலாங்க. பசு நெய்யில் தீபம் ஏற்றினால் மோட்சம் கிடைக்கும். பாவங்கள் தீரும். மகாலட்சுமியோட அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெருக உப்பு தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதுபோல் சலதீபம் ஏற்றினால் குடும்பத்தில் இருக்கும் உஷ்ணம் போன்ற பிரச்சனைகள் தணிந்து குளிர்ச்சியுறும் என்கிற நம்பிக்கை அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மிளகு தீபம் பைரவருக்கு ஏற்ற வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு தீபங்க. இதை வீட்டில் வைத்து தாராளமாக ஏற்றி வழிபடலாம். கடன் தொல்லை நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் மிளகு தீபம் ஏற்றி வழிபடலாங்க. அதிலும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதிகளில் வீட்டில் மிளகு தீபம் ஏற்றி வைத்தால் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம். ஒருமுக தீபம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும். இருமுக தீபம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும். 3 முக தீபம் ஏற்றினால் புத்திரதோஷம் அனைத்துமே நீங்குங்க. 4 முக விளக்கு ஏற்றினால் பசுபூமி செல்வம் கிடைக்கும். சர்வபீடை நிவர்த்தி ஆகுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி 5 முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமே பெருகுன்னு சொல்லலாங்க. நம்ம குத்து விளக்கை பயன்படுத்தும் போது திரிகளாலும் பயன்கள் மாறுகின்றன. பருத்தி பஞ்சு வைத்து தீபம் ஏற்றினால் குடும்பம் சிறக்குங்க. நல்ல செயல்கள் நடக்கும். வாழைத்தண்டின் நாரில் தீபம் ஏற்றினால் முன்னோர் சாபம், தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும். தாமரை தண்டு நூலில் தீபம் ஏற்றினால் முன்வினை பாவங்கள் நீங்க நிலைத்த செல்வம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. வெள்ளை எருக்கம்பட்டையில் தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். புதிய மஞ்சள் துணியில் தீபம் ஏற்ற நோய்கள் குணமாகுங்க. புதிய சிவப்பு வண்ண துணியில் தீபம் ஏற்றினால் குழந்தையின்மை தொடர்பான தோஷங்கள் அனைத்துமே நீங்குன்னு சொல்லலாங்க. புதிய வெள்ளை துணி திரியில் தீபம் ஏற்ற அனைத்து நற்பலன்களும் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கிழக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றுவது துன்பம் நீங்கும். கிழக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றினால் துன்பங்கள் அனைத்துமே நீங்குங்க. குடும்ப அபிவிருத்தி ஏற்படும். மேற்கு திசையில் விளக்கேற்றுவது கடன் தோஷம் போன்றவை நீங்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் திருமண தடை அகலும். தெற்கு நோக்கி விளக்கேற்றக்கூடாது. அப்படி ஏற்றினால் மரண பயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தினசரியும் தீபம் ஏற்றும் போதும் நாம் சில மந்திரங்களை கூறி ஏற்றினால் அதற்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க.
வீட்டில் தெரியாமல் கூட நம்ம பஞ்சதீப விளக்கு எண்ணெயில் தீபம் ஏற்றக்கூடாது. இலுப்பை எண்ணெய் விளக்கு, எல் தீபம், எலுமிச்சை தீபம், தேங்காய் தீபம் போன்றவற்றை ஏற்றக்கூடாதுங்க. இதை கோயில்களில் சென்று தான் நம்ம முறையாக ஏற்றி வழிபட வேண்டும்னு சொல்லலாங்க. எல் தீபம் என்பது சனீஸ்வரருக்கு சனீஸ்வர தோஷம் போக ஏற்றப்படும் முக்கிய விளக்குன்னு சொல்லலாம். இதை வீட்டில் வைத்து ஏற்றினால் எதிர்மறை விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விளக்கை வீட்டில் வைத்து ஏற்றக்கூடாது. அதே போல் துர்க்கை அம்மனுக்கு ஏற்றப்படும் எலுமிச்சை தீபத்தை எந்த காரணம் கொண்டுமே நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாது. உக்கிர தெய்வங்களுக்கு ஏற்றப்படும் பரிகார தீபங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஏற்றவே கூடாது என்பது கட்டாயமாக நினைவில் நாம் வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக தீபம் ஏற்றினால் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வரை விட்டு விடக்கூடாது. இது கெடுதலை கொடுக்குங்க. பூவால் குளிர்விக்கலாம் அல்லது குச்சியால் குளிர்விக்கலாம், ரொம்ப நல்லது. உப்பு அப்படின்னாலே மகாலட்சுமியோட சுரூபம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு புனிதத்தன்மை வாய்ந்த உப்பினை நம்ம பெருமைப்படுத்துவதற்காக ஏற்றப்படும் தீபமே உப்பு தீபம். அத்தகைய தீபத்தை வீட்டில் ஏற்றுவதில் எந்த தவறும் இல்லை என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க. பொதுவாகவே உப்பினை நம்ம கெட்ட ஆற்றலை வீட்டில் இருந்து வெளியேற்றும் சக்தி அதிகமாகவே இருக்குது. இதனால் எதிர்மறை ஆற்றலின் மூலம் நம்ம வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும்னு சொல்லலாங்க. உப்பு தீபம் பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றலாங்க. மற்ற தினங்களில் ஏற்றுவதை தவிர்ப்பது. பித்தளையினாலேயோ அல்லது செம்பினாலோ செய்யப்பட்ட சிறிய தாம்பூலத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் இட்டு வச்சுக்கணும். அடுத்தது தட்டின் மேலே கல்லுப்பையினை பரவலாக கொட்டி அதன் மேலே மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கில் குங்கும பொட்டு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்று வைப்பது ரொம்ப சிறந்தது. 2 திரியை ஒன்றாக திரித்து போடுவது நல்லது. விளக்கினை சுற்றி வாசனை உள்ள பூக்களை நம்ம சுற்றியும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தினை தென்மேற்கு அல்லது வடகிழக்கு மூலையில் கிழக்கு திசை பார்த்து ஏற்ற வேண்டும். நைவேத்தியமாக கற்கண்டை வைத்து அதை குழந்தைகளுக்கு தருவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் தொழில் தடை, வருமான தடை, பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கும் தடைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் தீபத்தினை முழு நம்பிக்கையோடு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபடுவதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சி நிரந்தரமாக தங்கிவிடும். உப்பு தீபம் ஏற்றி வழிபடுவதனால அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி சகல செல்வங்களையும் நம்மளால் பெற முடியும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உப்பு தீபம் ஏற்றுவது வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களால் முடிந்தால் வாரந்தோறுமே வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 மணி அளவிலும் மாலை வேளையில் 6 மணியிலிருந்து 8 மணி முன்பாகவும் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைக்கலாங்க. முடியாதவங்க மாதம் ஒரு முறையாவது பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த விளக்கை ஏற்றி வைப்பது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. இவ்வாறு இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதன் முன்பு சிறிது கற்கண்டை நைவேத்தியமாக படைத்து அதை பிரசாதமாக குழந்தைகளுக்கு தருவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது. இந்த தீபத்தினை முழு நம்பிக்கையோடு ஏற்றி வைத்து அந்த மகாலட்சுமி வழிபடுவதன் மூலம் நம்ம வீட்டில் மகிழ்ச்சி நிரந்தரமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பெண்கள் விளக்கு ஏற்றும் போது கைகளில் வளையல் அணிந்து கொண்டுதான் விளக்கு ஏற்ற வேண்டும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க. நம்ம இந்த மாதிரியெல்லாம் விளக்கு போகிறதுனால என்ன பலன் அப்படின்னா, தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்குன்னு சொல்லலாங்க. இதன் அடிப்பாகத்தில் பிரம்மா, தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு, எண்ணெய் நிறையும் இடத்துல சிவபெருமான் வாசம் செய்கிறாரு. மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு பீடை விலகுன்னு சொல்லுவாங்க. வெள்ளி விளக்கு திருமகர் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தீபம் ஏற்றும்போதற்கு உகந்த நேரமாக சொல்லப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய உதயத்திற்கு பின்னாடி, காலையில் இருவேளைகளிலும் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களுமே நல்ல பலனை தருங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும் புண்ணியம் நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. நம்மளுடைய வீட்டில் அல்லது கோயிலில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் ஒரு சிறப்பாக அமையும்னு சொல்லலாங்க. தீபத்தோட ஒளியானது சுற்றுப்புற இருளை போக்குவது மட்டும் அல்லாமல் யார் அந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் உள்ள இருளையும் போக்குகிறது. ஆகவே நாம் இந்த கல் உப்பு தீபத்தை ஏற்றி வாழ்வில் நல்ல ஒளியை பெறுவோம். இந்த பதிவில் நம்ம கல்லுப்பு தீபத்தை பற்றி பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் வியூஸ் தேங்க்யூ.